அண்மை செய்தி. ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு FIA சான்றிதழ் பெறுவதில் தாமதமாகியுள்ள நிலையில் கால நீட்டிப்பு வழங்க கோரி தற்பொழுது சென்னை உயர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக சான்றிதழ் பெறுவதில் தாமதம் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் தமிழ்நாடு அரசு அவசர முறையீடு செய்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். FIA சான்றிதழ் பெற 4 மணி நேர கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அவசர முறையீடு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. சரியா 2 மணிக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தற்பொழுது கால நீட்டிப்பு வழங்க கோரி அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான FIA சான்று பெறுவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர முறையீடானது செய்யப்பட்டுள்ளது. சென்னை தீவுத்திரலை சுற்றி ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை வைக்க கோரி பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் தாக்கல் செய்த வழக்கை சற்று சென்னை உயர்நீதிமன்றம் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வு பந்தயத்திற்கு தடை விதிக்க மறுத்து வருகின்றது. அதே சமயம் கார் பந்தயங்களுக்கு அனுமதி வழங்கும் சர்வதேச அமைப்பான FIA சான்றிதழை பந்தயம் நடத்தப்படும் தினத்தில் 12 மணிக்குள் பெற வேண்டும் எனவும் அதன் நகலை மனுதாரருக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் FIA சான்றிதழ் பெறுவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மழை காரணமாக பந்தய சாலையை ஆய்வு செய்து சான்று பெறுவதற்கான கால அவகாசத்தை 4 மணி நேரம் நீட்டித்து தர வேண்டும் என்றும் அதில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான விசாரணைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஒப்புதலுக்காக அரசு தரப்பில் தற்போது காத்திருக்கிறார்கள். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.